கிலோ 1 கிலோ ஆகிட்டார். மீன் தான் உண்மை இல்லையா? எத்தெல்லாம் கோயிலுக்கா போனீங்க? 3 பேருக்குள்ள 3 பேரும் கோயிலுக்கா போனீங்க? என்ஃபீல்டில் போனீங்க 3 பேர் வெள்ளை சட்டை போட்டு. நேற்றோ முந்தான் நேற்று இங்கே இல்லை கட்டாங்கத்தம்மா பார்த்தேன். ராஜா கடை நினைக்கிறேன். டோல்கேட்டு நினைக்கிறேன். டோல்கேட்டை நான் பார்த்தேன். வரதுக்கு நாங்கள் போட்டு அந்த 7 நாள் அந்த மீன் போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு நாள் மாட மீன் பார்த்தாங்க எல்லாம் எங்க வந்து ஒண்ணுன்னே தெரியல. எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் வந்துட்டோம். எத்தினி போட்டு போயிடுச்சு. அத்தினி போட்டு பார் மேல ஆறு மேல மேடம் வெள்ளம் ஓடாத இருந்து இதுவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மாலை வச்சு பிடிச்சி ஆளு 1 எல்லாம் 70 மீன் 80 மீன் கிடைக்காது. அது மாவுல சேருகிற மாதிரி அந்த அடி ஓலை எல்லாம் பாருங்க. 2 நாள் இருக்காது. அவன் கோயில 10 நாள் தான் மாமா சொல்லு. 5 நாள் வேஸ்டா கோயில் போயிட்டு அதே தொழில் பண்ணி இருக்காது. குடி பரலாம் இல்லாம பெரிய பெரிய பரலாம் இருக்கிற மாதிரி எப்பயோ ஒன்று 2ஆவது அவங்களுக்கு போயிருப்போம். வேஸ்டா போயிடுச்சு. நான் வாங்கி அப்போ ஜூன் மாதம் வாங்கினேன். ஆமாம் மாடல் வர இந்த ஃபோன்லாம் 10 வாங்கிடுவாங்க. வேலையை ஃபோன் லாக்கு வராது. 20 ரூபா கேட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணுறா. கேட்டிங் 220 250 வரலங்க. அது கேட்டால் 64 ரூபா வேணா செகண்டில் கிடைக்கிறா. கேட்டிங் எடுக்கணும்னா கேட்டிங் தான் பெஸ்ட்டு. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்கு. அவ்வளோதான்.
மற்ற 13 மேலே 14 மேலே போனாலே ஏதாச்சும் ஒரு தொல்லை வசதியாகுது. இங்கே போனியா அங்கே வந்த இங்கே எட்டு மணி மீதி போய் இல்லையே தம்பராமணிலாம் எரிக்கிட்டாச்சு. தம்பராமணி முனியாடிக்காச்சு. அப்பெல்லாம் வந்தேன் நைட்டு வர ஸ்டேஷனில் பிடிச்சி நான் போய்கிறாட போட்டுக்க போட்டு போயிடுறேன். நான் சொல்லதான் தாங்க முடியாது வீட்டில். 24,000 வாங்கினேன் பேட்டா. அந்த பேட்டா காசு கேட்டுக்கிறேன். நான் போய் பின்னாடி சொல்லிடுறேன். நான்லாம் தர முடியாது. நகை வாங்கி போட்டு போயிடுமா. யாருக்கு நகை வீட்டில் இருந்தால் செல்வாயிடும். நானா செஞ்சா 1 லட்சம் நகை வாங்கி வச்சுட்டு நகை வாங்கி போட்டு போயிட்டேன். மிச்சம் 24,000 இது சொல்லிட்டு நானா செஞ்ச மாமியார் நான் சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். நகை இருக்கிற காசு நகை தான் வாங்கி போட்டுருக்கா. இல்லைன்னா வீடாச்சும் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு இப்போ முடிகிற மாதிரி தான் நீங்கள் இருக்க மாட்டேப்பா. போயிட்டு வேலைக்கு போயிட்டு நல்ல தொழில் எல்லாம் பண்ணாத அதுவும் நல்ல தொழிலுப்பா. மூட்டை துண்டு வேலை. வண்டியில் ஏற்றி முடிச்சுருவேன். ஒரு ஆளுக்கு ஒரு 500 கிடைக்கும். 500 வச்சு மாதம் சம்பளம் வந்து 28,000 இருப்பதாப்பா. போன வருஷம் எல்லாம் நல்லா சம்பாதிச்சேன். ஸ்டேக்கிலாம் சம்பாதிக்கலாம். இந்த வருஷமும் நல்ல வருமானம் தான். எல்லா போட்லையும் வருமானத்துக்கு வந்து குறையும் இல்லை. இப்போ இன்னைக்கு இந்த தங்கல் தான் வந்து எல்லாம் போட்டுக்கா வருமானம் வராது. எல்லா தங்களும் ரேட்டா போகுது. மீன் இருக்குமா ரேட்டா போக மாட்டுது. மீன் இல்லாத மட்டும் ரேட்டா போகுது. போன் தங்கல்லாம் பாரு. அவன் போட்டில் 200 மீன் 150 மீன் 100 மீன் கம்மி இல்லை. 20 மீன் 1.5 லட்சம் ஆயிட்டோம். 20 மீன் எல்லாம் பெரிய மீன். 4 மீனே கிடையாது சுத்தமா. மீன் ரெண்டு போட்லையா பெரிய எடுத்துட்டு போனா 6-7 எடுத்துட்டு போனோம். இந்த தங்கல 5 லட்ச ரூபாய் வித்து ஆளு எப்படி பண்ணல வச்சிருக்கோம். வயிறு தூங்கினாலும் வயசா வேண்டாம். அனுபவத்தை பார்க்கல. நல்லா பசங்க ஆமாண்ணா நேரமாக கொடுப்பான் மேடமா 2 பேர் தெரியும்.